என்னை பொறுத்தவரையிலே இது இந்திய நாடை பொறுத்தவரையிலே சட்டத்தை மதிக்கின்ற நாடு, லேண்ட் ஆஃப் த லா என்று கூறுவோம். That has to be decided by the prosecutors. என்னுடைய அறிக்கையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலை இதில் இருக்கலாம். வரக்கூடிய தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தேர்தலை சந்திக்குமா? தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த பிறகு படிப்படியாக எங்களுடைய நிலையை நாங்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நான் ஏற்கனவே கூறியது போல இந்த மாத இறுதிக்குள் எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட இருக்கிறேன். நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. கூட்டத்திற்கு பிறகு அடுத்த 15 நாட்களிலே மாவட்ட நிர்வாகிகள் முழுமைப்படுத்தப்படுவார்கள். அதற்கு பிறகு தமிழகம் முழுவதும் உள்ள சட்டமன்ற தொகுதிகளிலே இருக்கின்ற வட்டார ரீதியாக, கிராம ரீதியாக என்னுடைய சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறது. தொடர்ந்து தேர்தல் அறிவிப்பு வரை என்னுடைய சுற்றுப்பயணம் தொடரும். எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று நான் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்க இருக்கிறேன். தேர்தல் சமயத்திலே மக்களுடைய எண்ணங்களை தொண்டர்கள் மூலம் பிரதிபலிக்கும் இயக்கமாக தமிழ் மாநில காங்கிரஸ் செயல்படும், முடிவெடுக்கும். நேற்று வெளியான தீர்ப்பு குறித்து பிரசாந்த் பூஷன் நீதித்துறையின் கருத்து தரும் என்றும், சில பேர் அதை இந்தியான தீர்ப்பு அல்ல என்று ஒவ்வொரு தலைவரும் சொல்லியிருந்த நிலையில நீங்கள் மட்டும்தான் இந்த தீர்ப்பை தீர்ப்பாக பார்க்க வேண்டும், அரசியலாக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில அதிமுகவோட போவதற்கான என்னுடைய கட்சியினுடைய நிலையை நான் நேற்றைக்கு தெளிவுபடுத்தவில்லை. கட்சி துவக்கத்திலிருந்து என்னுடைய நிலை இதுதான் என்பதை பத்திரிகை நண்பர்களிடம் நான் அவ்வப்போது தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். அதுபோல ஒவ்வொரு கட்சியும் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள வழக்கறிஞர்கள் யார் யார் இதற்கு கருத்து கூற வேண்டுமோ அவரவர்கள் கருத்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். சரி, தவறு, இல்லை, ஆமாம் என்று. அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஜெனரல் கருத்து தமிழகத்தில் இருக்கின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைய நிலையிலே ஒரு உறுதியான கூட்டணியை அறிவிக்க மாட்டார்கள் என்பதிலே யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்காது. அந்த நிலையை தான் எல்லா கட்சியும் இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இஷ்யூலையும் தங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. அதில் 2 கட்சிக்கு ஒத்த கருத்து இருக்கலாம், 4 கட்சிக்கு ஒத்த கருத்து இருக்கலாம், 2 கட்சிக்கு ஒத்த கருத்தாக இல்லாமல் இருக்கலாம், இன்னும் 2 கட்சிக்கு கூட ஒத்த கருத்து இருக்கலாம். ஆனால் எந்த இயக்கமும் தேர்தல் நிலையை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என்பதுதான் உண்மை நிலை. நான் எந்த தொலைக்காட்சியும் பேசல. என்னுடைய அரசியல் பாணியை பொறுத்தவரையிலே உண்மை நிலையை வெளிப்படுத்த வேண்டும், நியாயமான முறையிலே செயல்பட வேண்டும். தனிப்பட்ட முறையிலே யாரையும் தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் எங்கள் இயக்கத்திற்கு வாக்கு வங்கி கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை. இதை நான் இயக்கம் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த நிலையை நான் தொடர்வேன். தொடர்ந்து மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய தவறுகளை எடுத்து கூறுவோம். மக்கள் பிரச்சனைகளுக்காக ஆர்ப்பாட்டம் செய்வோம், போராட்டம் செய்வோம். இதிலும் இந்த நிலையிலும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே அது மக்கள் விரும்பும் கூட்டணியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி முடிவு செய்யும். நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். தமிழகத்தை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே
ஆட்சியாளருடைய பணி மக்கள் விரும்பும் பணியாக இருக்க வேண்டும். மக்கள் மீது அவர்கள் ஏற்றிருக்கும் சுமையை குறைக்க வேண்டும். திட்டங்கள் முழுமையான முறையிலே செயல்படுத்தக்கூடிய நிலையை முழுமையாக ஏற்படுத்த வேண்டும். சட்டம் ஒழுங்கை மக்கள் விரும்புவதற்கு ஏற்றவாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நில மசோதாவை தாக்கல் செய்வதற்கு மத்திய பாரதிய ஜனதா அரசு அவசரம் காட்டுகிறது என்பது எங்களுடைய கருத்து. நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே ராஜ்யசபையிலே இந்த மசோதாவை எதிர்கட்சிகள் முழுமையாக எதிர்த்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இதை எதிர்க்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசு இதை மாநிலங்களவையிலே இன்றைக்கு கொண்டு வர நினைக்கிறது. அதே நிலைதான் ஏற்படும் என்று நினைக்கிறேன். எனவே மத்திய அரசு இதில் பொறுமை காக்க வேண்டும். விவசாயிகளுடைய எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கும் வகையிலே இந்த மசோதா அனைத்து தரப்பும் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலே இதை கொண்டு வந்து முறையே நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.